பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரி, கல்வாரிக்கு போகலாம் வாரி, எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட. கல்வாரிக்கு போகலாம் வாரி. பொல்லார் பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே, நல்லாயன் மீட்பர்தனை கொல்லும் அவஸ்தை காண. பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே, நல்லாயன் மீட்பர்தனை கொல்லும் வாதைசை காண. கல்வாரிக்கு போகலாம் வாரி, எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட. கல்வாரிக்கு போகலாம் வாரி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நாம் தவக்காலத்தினுடைய 5ஆம் வாரத்தில் இருக்கின்றோம். இந்த வாரத்தினுடைய இறுதியிலேயே புனித வாரத்தினை நாம் தொடங்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பலி, சிலுவையில் இயேசு தன்னையே உடைத்து தன்னையே பலியாக கொடுத்தது. தனது கடைசி சொட்டு இரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தி தன்னையே நமக்கு பலியாக, நம் பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக அவர் ஒப்பு கொடுத்தது வீணாக அல்ல, ஒரு சடங்குக்காக அல்ல, ஒரு தவறுக்கு தண்டனையாக அல்ல, மாறாக நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து, சாவின் பிடியிலிருந்து விடுதலை அடைந்து, நிறைவான நிலையான வாழ்வினை அடைய வேண்டும்
என்பதற்காக. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம், தம் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழிவுறாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தம் ஒரே மகனையே கையளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் அடையாளம்தான் இந்த கல்வாரி பலி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்படுதல் நமக்கு விடுதலை அளிக்கிறது. நமது நோய் நொடிகளில் இருந்து, நமது வேதனை சோதனைகளில் இருந்து, நமது கஷ்டங்களில் இருந்து, நமது பாரங்களில் இருந்து, குறிப்பாக மிகவும் முக்கியமாக நமது பாவங்களில் இருந்து, சாவின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக வாழ நாம் இன்றைய திருப்பலியின் வழியாக அழைக்கப்படுகின்றோம். பல்வேறு கருத்துக்களோடு, பல்வேறு வேண்டல்களோடு இறைவனின் பலிபீடத்தை தேடி ஓடி வந்திருக்கக்கூடிய நாம், இறைவனின் அன்பை நாம் சுவைப்பதற்கு, இறைவன் நமக்கு தரும் மீட்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய நமது பாவங்கள், குற்றங்கள், மனத்தாங்கல்கள், இவை அனைத்தையும் நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவோம். தூய மனதோடு திருப்பலியிலே பங்கு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதமரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது விருப்பத்துக்கு ஏற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சியை எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெருகுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 4 முதல் 9 வரை. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையில் இருந்து இஸ்ரவேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரவேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து,
நாங்கள் பாவம் செய்துள்ளோம். நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, எம் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபயக்குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கண் உற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதே. உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார். ஆண்டவரே, ஆண்டவரே, எம் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எம் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எம் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவரே, ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும்.
ஆண்டவரே ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. அவரை கண்டு கொள்கிற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 21 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு, இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு, இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை எனக்கு கற்றுத்தந்தை எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று இயேசு கூறுகிறார். அதற்கு முன்பு, தன்னை அறிந்து கொள்வதற்கு முன்பு தன்னை அறிந்து கொள்ளவில்லை என்றால், நானே இருக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் வாழ்வு பெற மாட்டீர்கள். நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை பரிசேயர்களுக்கும் யூதர்களுக்கும் இயேசு விடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று நாம் இறைவனை தேடி ஓடி வருகிறோம் என்று சொன்னால், நமது வாழ்க்கையிலே எண்ணற்ற கஷ்டங்கள் நமக்கு உள்ளன, எண்ணற்ற சோதனைகள் நமக்கு உள்ளன.
எண்ணற்ற தடைகள் நமது வாழ்க்கையில இருக்கின்றன. பல கஷ்டங்கள், பல காயங்கள், மனவேதனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், உறவு சார்ந்த பிரச்சனைகள், எக்கச்சக்கமான கஷ்டங்கள் நமது வாழ்க்கையில இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட அந்த இஸ்ரேல் மக்கள் போல பாம்பினால் கடிக்கப்பட்டு அவர்கள் சாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பல பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நமது வாழ்க்கையும் ஒரு பார்வையிலே பார்க்கும் பொழுது சில நேரங்களில் அப்படித்தான் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து நிலை வாழ்வை, நிறைவான வாழ்வை நமக்கு தருகின்றார். சாவின் பிடியிலிருந்து, வாழ்வினுடைய கஷ்டங்களினுடைய பிடியிலிருந்து நமக்கு உண்மையான விடுதலையை அவர் தர காத்திருக்கின்றார் என்பதை உணர இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, ஒரு இளைஞன் தனது வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை அனுபவித்தான். அவன் கஷ்டப்படும் பொழுதெல்லாம், ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, தனது மனதிலே கேள்விகள் எழும்போது, விரக்தியாக இருக்கும் பொழுது அவன் என்ன செய்வானாம்? தனது அறையிலே இருந்த அந்த ஜன்னலை பார்ப்பானாம். அந்த ஜன்னல் கண்ணாடியால் மூடப்பட்டிருந்தது. அதனால் வெளியே இருக்கிறது உள்ள தெரியாது, உள்ள இருக்கிறது வெளியே தெரியாது. அப்ப பார்க்கும்போது என்ன தெரியும்? நம்முடைய பிம்பம் தான் தெரியும், இல்லையா? அந்த மாதிரி அவன் எப்பப்பெல்லாம் அந்த ரூம்குள்ள இருந்துகிட்டு அந்த கண்ணாடி, அந்த ஜன்னலை பார்க்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய முகம்தான், அவனுடைய உருவம் தான் அவனுக்கு தெரியும். அப்போது இன்னும் அதிகமாக அவன் கஷ்டப்படுவான், இன்னும் அதிகமாக அவன் மனம் சோர்வு அடைவான், இன்னும் அதிகமாக விரக்தியை நோக்கி அவன் சென்று கொண்டிருந்தான். காரணம், அவன் அவனது முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தோல்விகள், நான் இருக்கிறதே வேஸ்ட், எனக்கு ஒண்ணுமே சரியா நடக்காது, எனக்கு இது கிடையாது, அது கிடையாதுன்னு எல்லா கெட்ட விஷயங்கள் மட்டுமே அவனது மனதிற்கு வந்து கொண்டிருந்தது. எனவே அவன் கெட்டதிலிருந்து இன்னும் அதிகமாக அழிவை நோக்கி அவன் சென்று கொண்டிருந்தானாம். இதை கவனித்துக் கொண்டிருந்த அவனுடைய நண்பன் ஒரு முறை அவனது இல்லத்திற்கு வந்து அவனை சந்திக்க வருகிறான். அவன் அறையில இருக்கிறான் என்பதை கேட்டு அவனது அறைக்கு செல்கிறான். அவனது முகத்தை பார்க்கும் பொழுதே தெரிகிறது அவன் விரக்தியினுடைய விளிம்பிலே இருக்கிறான் என்பதை அவன், அந்த நண்பன் புரிந்து கொள்கிறான். புரிந்து கொண்டு இந்த நண்பன் என்னும் கேட்கிறான், நீ ஏன் நான் சன்னலையே பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது, இல்ல, எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நான் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானாம். உடனடியாக அந்த நண்பன் சென்று அந்த ஜன்னலை திறந்து விட்டாராம். அந்த ஜன்னலை திறந்து விட்ட பிறகு அங்கு வெளியில் இருந்து அந்த இயற்கை காட்சி அவனது கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. பசுமையான மரம், பறவைகள் பறந்து செல்வது, தூரத்திலே மேகம், மலை என்று இயற்கையான காட்சியை அவன் பார்க்கின்றான். பார்க்கும் பொழுது இப்போது அந்த நண்பன் கேட்கிறான், இப்போது என்ன பார்க்கின்றாய்? இப்போது நான் இயற்கையை பார்க்கின்றேன். நல்ல காற்று இருக்கிறது, பறவைகள் மகிழ்ச்சியாக பறந்து சென்று கொண்டிருக்கின்றன, மரம் செடி கொடிகள் எல்லாம் பசுமையாக இருக்கின்றன. நல்ல ஒரு நேர்கொண்ட பார்வையை அல்லது நேர்மறையான ஒரு சிந்தனையை எனக்கு இது கொடுக்கிறது என்று அந்த நண்பனிடம் இவன் சொன்னானாம். இனிமேல் உனக்கு துன்பம் வரும் பொழுதெல்லாம், கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் ஜன்னலை திறந்து வெளியிலே பார், கடவுளை நோக்கி பார். நீ கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது உனது கஷ்டங்களில் இருந்து உனது விடுதலை கிடைக்கும். மாறாக நீ உனக்குள்ளேயே பார்த்து கொண்டிருக்கும் போது உடைந்த உன்னுடைய பிம்பம் தான் உனக்கு தெரியும். அது உன்னை சாவை நோக்கிதான், அழிவை நோக்கிதான் அழைத்து செல்லும் என்று அந்த நண்பன் சொன்னானாம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்வோம். எண்ணிக்கை ஆகமத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ரேல் மக்கள் அந்த பாலை நிலத்திலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் புலம்புகிறார்கள், கடவுளுக்கு எதிராக அவர்கள் முணுமுணுக்கிறார்கள், மோசேவுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். காரணம், அவர்கள் கஷ்டத்தை, அன்றாட வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த பாலை நிலத்தில் எங்களுக்கு உணவு இல்லை, சரியான பாதுகாப்பு இல்லை, சரியான படுத்து உறங்குவதற்கு சரியான ஒரு சூழல் இல்லை, நாங்கள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம் பாலை நிலத்திலே, நாங்கள் இதற்கு எகிப்திலேயே இருந்து இருப்போமே என்று சொல்லி தங்கள் அடிமை வாழ்வையே தங்களுக்கு சிறந்த ஒன்றாக அவர்கள் நினைத்து, அதை கடவுள் அளிக்கும் மீட்பை விட நான் அடிமைத்தனத்திலேயே இருந்திருப்பேனே என்று சொல்லி அந்த மக்கள் முணுமுணுப்பதை பார்க்கிறோம். நமது வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பல்வேறு நேரங்களில் நாமும் நமது கஷ்டங்கள் நமக்கு ஏற்படும் பொழுது, நமக்கு மனதுக்கு நெருக்கமான ஒருவர் நம்மை விட்டு பிரிகிறார், இறப்பு ஏற்படுகிறது, அல்லது ஒரு வியாபாரத்திலே அல்லது நமது தொழிலிலே இழப்பு ஏற்படுகிறது, ஒரு உறவிலே விரிசல் ஏற்படுகிறது என்று சொன்னால், நான் ஏன் உண்மையாக இருக்க வேண்டும்? நான் ஏன் மன்னிக்க வேண்டும்? நான் ஏன் அன்பு செய்ய வேண்டும்? நான் பாவியாகவே இருந்திருப்பேனே, நான் கெட்டவனாக வாழ்வதே எனக்கு சிறந்ததே என்று சொல்லி நாமும் இந்த இஸ்ரேல் மக்களைப் போலத்தான்
பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதனால் பாவம் அந்த பாம்பின் வடிவில், கொள்ளிவாய் பாம்பு என்ற வடிவில் பாவம் நம்மை கடித்து, நம்மை அடிமையாக்கி, நம்மை அழிவை நோக்கி, முடிவில்லாத இறப்பை நோக்கி இட்டு செல்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைய தியான பாடலில் நாம் சிந்தித்தோம் அல்லவா, ஆண்டவரே உம்மை நோக்கி நான் மன்றாடுகின்றேன், ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். திருப்பாடலில் நாம் வாசிக்க கேட்கிறோம், பாதாளங்களிலிருந்து நான் உம்மை நோக்கி என் விண்ணப்பத்தை எழுப்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி. அப்போ இந்த மக்கள் அந்த இறப்பின் விளிம்பில் இருந்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறார்கள், ஆண்டவரே எங்களை மன்னித்தருளும், நாங்கள் உமக்கும் மோசேவுக்கும் எதிராக பாவம் செய்தோம், எங்களை மன்னித்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறார்கள், அவரது இரக்கத்திற்காக மன்றாடுகிறார்கள். அப்போது மோசேவிடம் கடவுள் சொல்வது, ஒரு கொள்ளிவாய் பாம்பை செய்து அதை ஒரு கொம்பிலே உயர்த்தி பிடி, அதை பார்க்கக்கூடிய, உயர்த்தப்பட்ட அந்த பாம்பினை பார்க்கக்கூடிய அனைவரும் வாழ்வு அடைவார்கள், இறப்பிலிருந்து விடுதலை அடைவார்கள், கடிக்கப்பட்டாலும், பாம்பினால் கடிக்கப்பட்டாலும் அதிலிருந்து விடுதலை அடைவார்கள் என்று கடவுள் மோசே வழியாக மக்களுக்கு சொல்கிறார். அந்த உயர்த்தப்பட்ட பாம்பு எதை குறிக்கிறது? நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னா, கடிச்சதும் பாம்பு தான் இல்லையா? சாவுக்கு இட்டு செல்வது எது? பாம்பு தான். வாழ்வு கொடுப்பது எது? உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல பாம்பு. அதை பார்க்கும் எவனும் உயிர் வாழ்வான் என்று கடவுள் சொல்கிறார். நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் வண்டியில ஒரு சிம்பிள் ஒட்டியிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? இல்ல ஹாஸ்பிட்டல்லாம் போயிருந்தீங்கன்னா கூட டாக்டர் சிம்பிள் இருக்கும், அதுல 2 பாம்பு ஒரு ராடை சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதன் பின்னணி நிறைய தத்துவியல், கிரேக்க பின்னணிகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அந்த மருத்துவத்தில் அந்த பாம்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது என்பதையும் அது நமக்கு நினைவுறுத்துகிறது. இங்கு தொடக்கத்தில் ஆதாமையும் ஏவாளையும் பாம்பின் வழியாக ஏமாற்றிய அந்த பாம்பு கொள்ளிவாய் பாம்பாக வந்து பாவம் மனிதனை சாவுக்கு இட்டு செல்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. உயர்த்தப்பட்ட பாம்பு என்பது இந்த சிலுவையிலே, கல்வாரி மலையிலே கரங்களை விரித்து குத்துயிரும் குலையுயிருமாக தனது உடலையே உடைத்து, தனது கடைசி சொட்டு ரத்தத்தையும் தண்ணீரையும் நமக்காக சிந்தி தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிற உயர்த்தப்பட்ட அந்த கிறிஸ்துவை குறிக்கிறது. வாழ்வு எங்கிருந்து வருகிறது? சாவிலிருந்து விடுதலை நமக்கு எங்கு கிடைக்கிறது? நமது கஷ்டங்களிலிருந்து நமக்கு விடுதலை, மீட்பு எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், உயர்த்தப்பட்ட அந்த கிறிஸ்துவிடம் இருந்தே நமக்கு மீட்பு கிடைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் தவ காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால், தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்து பலியாக கல்வாரியிலே, சிலுவையிலே இயேசு அறையப்படுகிறார், நமக்காக இறந்து போகிறார், உயிரை துறக்கிறார். தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக அவர் கையளிக்கிறார் என்று சொன்னால், அந்த கையளிப்பினால் தான், அந்த முழுமையாக தன்னையே அவர் வெறுமையாக்கியதனால் தான் 3ஆம் நாள் மாட்சியுடன் உயிர் பெற்று எழுகிறார். ஒவ்வொரு திருப்பலியும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்ப்பினை கொண்டாட நம்மை அழைக்கிறது. இந்த தவ காலத்திலும் நாம் இயேசுவினுடைய பாடுகளையும் இறப்பையும் தியானிக்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பில் நமது மீட்பு அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் வல்லமையில் நாம் உயிர் பெறுகிறோம், ஆற்றல் பெறுகிறோம். எல்லா கஷ்டங்களிலிருந்தும், எல்லா சோதனைகளிலிருந்தும், எல்லா துன்பங்களிலிருந்தும், ஏன் இறப்பிலிருந்தும் கூட நாம் விடுதலை பெற இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பும் உயிர்ப்பும் நமக்கு வல்லமை அளிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, பல்வேறு எண்ணங்களோடு, பல்வேறு கருத்துக்களோடு கல்வாரி பலியை தேடி ஓடி நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நமது கஷ்டங்களில் இருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவோடு நம்மையே வெறுமையாக்க வேண்டும். இந்த கல்வாரி பலியிலே தொடர்ந்து நாம் பங்கெடுக்கின்ற இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துனுடைய இறப்பு, அவரது உயிர்ப்பு நமக்கு நிலைவாழ்வு அளிக்கிறது, நமக்கு முழுமையான விடுதலை அளிக்கிறது, நமக்கு மீட்பு அளிக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நமது கஷ்டங்களோடு, நஷ்டங்களோடு, சாதனைகளோடு, சோதனைகளோடு நமது வாழ்வை இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நாம் உற்று நோக்குவோம். விடுதலையின் மக்களாக, மீட்பின் மக்களாக நாம் தொடர்ந்து வாழ இந்த கல்வாரி பலி நமக்கு ஆற்றல் அளிக்க, நம்மை வழிகாட்ட, ஆவியாரின் ஆற்றலால் நிரப்ப தொடர்ந்து பக்தியோடு இந்த கல்வாரி பலியிலே பங்கு பெறுவோம்.
இறைவன் நமக்கு வாழ்வளிக்கின்றார், மீட்பளிக்கின்றார், அவரே வாழ்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக நமது பல்வேறு தேவைகளை இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து நமது மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவை தலைவர்களுக்காக மன்றாடுவோம். வழிகாட்டும் இறைவா, நீர் தேர்ந்தெடுத்து திருப்பலிவு செய்த எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் மீது உம் தூய ஆவியின் அருட்கொடைகளை பொழிந்தருளும். அவர்கள் கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்கும் உண்மை சாட்சிகளாக திகழ்ந்து இறை மக்களை நேரிய பாதையில் வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்களுக்காக மன்றாடுவோம். அமைதியின் அரசரே, உலக நாடுகளுக்கிடையே நிலவும் போர், வன்முறை, தீவிரவாதம் போன்ற இருளின் செயல்களை தலைவர்கள் கைவிடவும், எதிர்வரும் தேர்தலில் சமய சார்பற்ற நீதியான நல்லாட்சி அமையவும், மக்கள் அனைவரும் அச்சமின்றி வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்காக மன்றாடுவோம். ஞானத்தின் ஊற்றே, பொது தேர்வு எழுதும் மாணவ செல்வங்கள் சோம்பலை அகற்றி புத்தொளியுடன் உழைக்க பலன்தாரும். அவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்று கிறிஸ்துவின் ஒளியில் தங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமானதாக அமைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகள் மற்றும் துயருறோருக்காக மன்றாடுவோம். இரக்கமுள்ள தந்தையே, நாங்கள் சந்திக்கும் துன்பங்களும் நோய்களும் உமது மாட்சி வெளிப்படுவதற்கான கருவிகளே என்பதை உணரச் செய்யும். இந்த தவ காலத்தில் மன உறுதியுடன் கூடிய மனமாற்றம் அடைந்து உமது அருளால் நோய்களிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் விடுதலை பெற்று நல்வாழ்வு நோக்கி பயணிக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் சமூகத்திற்காக மன்றாடுவோம். ஒளியின் நாயகனே, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ இதயத்தை பார்க்கின்றார் என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து வாழச் செய்யும். வெறும் வெளி வேடமான செயல்களில் ஈடுபடாமல் ஆண்டவருக்கு உகந்த ஒளியின் செயல்களாகிய ஜபம், தவம், தானம் ஆகியவற்றில் எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி உமது அன்பின் பிள்ளைகளாக உருமாற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியிலே நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். உலக நாடுகளுக்கிடையே, நமது நாட்டில், நமது குடும்பங்களில், நம் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் இறைவனின் அமைதி குடிகொள்ள சிறப்பாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நீரே வாழ்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து சிலுவையிலே உடைந்த உம்மை உற்று நோக்கியவர்களாக, மீட்பின் மக்களாக, விடுதலை அடைந்த மக்களாக வாழ எங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் நீரே தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ நிம்மதி இழந்து நின்றே. வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடினான், அளவில்லா பாவம் செய்தேன். இன்னுயிரை பலியென தந்தவரை உனக்கு நான் இடையளிப்பேன். இன்று உனக்கு நான் என்னை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும்
ஒன்றும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்தேன் எந்தையும் என் தாயும் நீ என்றோ நீயே என்னையாலும் மன்னவன் என்றோ பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருள்களை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் எங்கள் இதயங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் மீட்பின் மக்கள், விடுதலையின் மக்கள் என்பதை உணர்ந்தவர்களாக தந்தை கடவுளை நோக்கி இயேசு கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பர் ஆகிய
இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அருளும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்ல எனது ஆத்மா நலமடையும். நான் மாற வேண்டும், உன்னை போல உறவாட வேண்டும். நீயாக நான் மாற வேண்டும், உன்னை போல உறவாட வேண்டும். என் இயேசுவே, உன் அன்பிலே எந்நாளுமே நான் வாழணும். உன்னில் நானும் உயிர் வாழ வேண்டும், உன்னில் நானும் உயிர் வாழ வேண்டும். நீயாக நான் மாற வேண்டும், உன்னை போல உறவாட வேண்டும். ஏழை நானும் நீ இன்றி வாழ்ந்தால் வாழ்வினில் பொருள் ஏது? ஏழை நானும் நீ இன்றி வாழ்ந்தால் வாழ்வினில் பொருள் ஏது? கன நேரம் உன்னை நானும் மறந்திடும் போது கவலைகள் சூழ்கின்றது. கன நேரம் உன்னை நானும் மறந்திடும் போது கவலைகள் சூழ்கின்றது. ஏங்கும் என் இதயம் எழுந்தே நீ வாராய், உயிரோடு கலந்திடுவாய். ஏங்கும் என் இதயம் எழுந்தே நீ வாராய், உயிரோடு கலந்திடுவாய், உயிரோடு கலந்திடுவாய். நீயாக நான் மாற வேண்டும், உன்னை போல உறவாட வேண்டும். கிறிஸ்துவே ஆன்மாவே,
கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும்போது அனைத்தையும் என் பால் ஈர்த்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணக கொடைகளை என்றும் அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உம்மில் நம்பிக்கை கொள்வோர் மீது சினத்தை அன்று இரக்கம் காட்டுவதையே தேர்ந்து கொண்டீர். தாங்கள் செய்த தீமைகளுக்காக உரிய முறையில் மனம் வருந்தி அழுகின்ற உம்மக்கள் உமது ஆறுதலின் அருளை கண்டடைய தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவினாசி உங்கள் மீது இறங்கி என்றும் தங்குவதாக. மீட்பின் மக்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.